முக்கியமான ஆறுகளில் தூர்வாரக்கூடிய பணி எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, சாலை சீரமைப்பு பணி எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? பெருநகர சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல்படி மழைநீர் வடிகால் பணிகள் தீவிரமாக நடைபெற்று கடந்த ஆண்டு கோர் சிட்டிக்கு உட்பட்ட பகுதி மண்டலம் 4, 5, 6, 7, 8 இப்பேற்பட்ட பகுதிகள்லாம் எந்தெந்த பகுதிகளில் தண்ணி தேக்கும் அப்படின்றத கண்டறிந்து அந்த பகுதிகளெல்லாம் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கூடுதலாக மாமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கை ஏற்பு, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கை ஏற்பு புதிதாக சில பகுதிகள் மழைநீர் வடிகால் பணிகள் துவங்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த பகுதிகளில் பணிகள் விரைவாக முடிக்கப்படும். செப்டம்பர் மாதத்துக்குள்ள இந்த பணிகள் எல்லாம் முடிக்குமாறு நாங்கள் தெரிவித்துக்கொள்ளிருக்கோம். இதேபோல் கொசஸ்தலையார் ஆறு அப்படின்றது மிகவும் முக்கியமான பகுதி. வட சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் மண்டலம் 1, 2, 3 உட்பட்ட பகுதியில் அங்கே கொசஸ்தலையார் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது. இப்பொழுது வரை 80% பணிகள் அந்த பகுதிகளில் நிறைவேறப்பட்டு இருக்குது. அதே போல சவுத்தில் பார்த்தீங்கன்னா கோவளம் பேசன் பணிகள் நடைபெற்று வருகிறது. அது 3 கட்டமாக பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட பணிகள் 70% முடிந்திருக்கு. இரண்டாவது கட்ட பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. ஸோ இதுதான் மிகவும் முக்கியமான பணிகளாக சென்னை மாநகராட்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, மறுசீரமைப்பு வெள்ளை அறிக்கை அந்த கடிதம் கிடைத்ததா, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது? கடிதம் என்னிடம் ஹார்ட் காப்பி வரல, பட் அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீட் நான் பார்த்துருந்தேன். கூவமாரை பொறுத்த வரைக்கும் இது பல்வேறு துறையோடு இணைந்து செயல்படுகிறது. சென்னை மாநகராட்சி, CMWSSB, அதுக்கப்புறம் CRRT, WRD இப்படி பல்வேறு துறைகள் இணைந்து செயல்படுகிறது. ஸோ அதற்கான பதில் நான் இன்னைக்கு கொடுப்பேன். எந்த ஒரு புதிய திட்டமாக இருந்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிறிய பிரச்சனைகளை எல்லாம் முழுவதுமாக நிறைவேற்றி இன்றைக்கு உலக அரங்கிலேயே விளையாட்டுத்துறை தமிழகம் தூக்கி பிடித்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உத்தரவு தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் இந்த திட்டத்தை அல்லும் பகலும் பாடுபட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றி இளைஞர்கள் மற்றும் இது போன்ற விளையாட்டில் ஆர்வம் உடையவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. சிறு சிறு விமர்சனங்கள் இருந்தாலும் பெரிய அளவு இதற்கு வரவேற்பு இருப்பதால் அந்த சிறு சிறு விமர்சனங்கள் புயலை அடித்து செல்லப்பட்ட காகிதங்கள் போல் மாறிவிடும். நேற்றைக்கு கூட நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோடு இறுதி வரையில் கார் பந்தயத்தில் இருந்தேன். அவர் அதிகாரிகளை அழைத்து நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒரு கூட்டத்தை கூட்டி உடனடியாக ஓரிரு தினங்களில் அதை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த கட்டமைப்பினால் போக்குவரத்து எந்த வகையிலும் பாதிக்கப்படாது, பொதுமக்களுக்கும் எந்த விதமான சிரமமும் இருக்காது. வழக்கம் போல் போக்குவரத்து அங்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றன. காலையிலே கூட நீங்கள் இப்பொழுது கூட சென்று பயணிக்கலாம். போக்குவரத்து இடையூறு எதுவும் இல்லை. கட்டமைப்புகளை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். எவ்வளவு விரைவாக அகற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக அகற்றுவார்கள். முதலில் துவங்கப்பட்ட திட்டம் முரண்பாடு என்பது முரண்பாடு கருத்துடையவர்கள் சொல்லுகின்ற முரண்பாடுகள். எப்பொழுதுமே எதை செய்தாலும் குறை சொல்லுகின்றவர்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். எங்களுடைய திட்டங்கள் புதிதாக இந்த ஆட்சியிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு நிகழ்வு நடக்கப்படுமானால் முழுமையாக எந்த விதமான சிறு சங்கடமும் இல்லாமல் 100% சிறப்போடு நடத்தப்படும்.